Hey everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் நெடுவினா சிறுவினா குருவினா எல்லாமே சொல்ல போகிறேன். பயிற்சி என்ன வரும்னு சொல்ல போகிறேன். அண்ட் மனப்பாடம் நீங்கள் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். அணி திணைத்துறை என்ன வருங்கிறது இதில் எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் இன்னும் சில பேர்த்துக்கு வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறீங்க, சில பேர் 20ஆம் தேதிங்கிறீங்க. ஸோ இதே எப்படின்னு தெரியல, அதான் இன்றைக்கி போட்டேன். 11th ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் 12th சொல்கிறேன். ரெண்டு பேத்துக்குமே சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எக்ஸாம் நேரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கே வந்து 11th ஸ்டாண்டர்டு யுகத்தின் பாடல் அந்த மனப்பாடம் வந்து 4 மார்க்கு, அது படிச்சிருங்க. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் நீங்கள் எல்லாமே படிக்கணும், அதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ குறள் நமக்கு இருக்குது 2வது இயலில், அது படிச்சுக்கோங்க. புணர்ச்சியும் பகுப்பதொருப்பக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக 2 மார்க்கில் கேட்பாங்க. எப்படி படிக்கிறீங்கன்னா உங்கள் புக் பேக்லேயே மொழித்திறன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள், அதுக்கப்புறம் உரைநடை பின்னாடியே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு செய்யுளும் உரைநடை பின்னாடியே புணர்ச்சி பகுப்பதொருப்பக்கணும் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, இது 2 மார்க்கில் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. குறள் வந்து நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகே, இயல் 1 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2 மார்க்கு இதெல்லாம் எல்லாமே சொல்கிறீங்க சார். குருவினா தானே படிச்சிரு. நெடுவினா ஃபஸ்ட் 1 3rd 1 சிம்போனி தமிழர் அந்த இது. அடுத்த சிறுவினா வந்து ஃபஸ்ட்டு 4. ஓகே, அடுத்தது இலக்கண தேர்ச்சி கொள்ள 2 3 4 5 இலக்கண தேர்ச்சி கொள்ள கொஸ்டின் சொன்னால் படிங்க, அதுவுமே 2 மார்க்கில் கேட்பாங்க. பயிற்சியில் வந்து 2 மார்க்காக கேட்கக்கூடியது பிறமொழி சொற்கள் பேஜ் நம்பர் 18. தமிழாக்கம் தருக 4 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழாக்கம் தருக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் இங்கே சொல்லியிருக்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது இதுவும் 2 மார்க்கில் கேட்பாங்க. அவ்வளோதான், இயல் 1 முடிஞ்சுது. ஸோ இயல் 1 கலை சொற்களும் பார்த்துக்கோங்க. வேறு சொற்களை எடுத்துக்காட்டில் எழுதி அந்த மாதிரி ஒன்று இருக்கும், பேஜ் நம்பர் 20 பார்த்துக்கோங்க. இயல் 2 2 மார்க்கு நெடுவினா ஃபஸ்ட் 1 3rd 1, சிறுவினா வந்து ஃபஸ்ட் 1 3rd 1 2nd 1. தயவு செய்து உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஸ்டின் ஆன்சர் விட வேண்டாம், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இலக்கண தேர்ச்சிக்கோள் அப்படிங்கிறது உங்கள் புக் பின்னாடியே இருக்கும், சரிங்களா? 1 2 4 5 அந்த கொஸ்டின். பேஜ் நம்பர் 45 வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் தருக 4 மார்க்லையும் கேட்பான், 2 மார்க்கில் கேட்பான். 46 மயங்கோலி சொற்கள் 2 மார்க்கில் கேட்பான். கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. கலை சொற்களாக கண்டிப்பாக வரும். 4 மார்க்கில் அணி வந்து கேட்டாங்கன்னா என்ன அணி கேட்பாங்கன்னா வேற்றுமேனி, ஊமேனி, சொல் பின்வரும் நிலையணி, பிரிதுமொழிதல் அணி, 4 அணியும் படிக்கணும். அணி எப்படி எழுதுவீங்க 11th ஸ்டாண்டர்ட்? அணினா அணியோட விளக்கம் ஃபஸ்ட்டு, அணியோட எடுத்துக்காட்டு, அணியோட சான்று. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதும்போது தான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும், சரிங்களா? எடுத்துக்காட்டோட சூப்பராக எழுதுங்க. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் கொஸ்டின் ஆன்சர் இருக்குல்ல. குருவினா வந்து 1 2 5, சிறுவினா 1 3 5 உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நெடுவினா வந்து ஃபஸ்ட் 2 3 இருக்கும், ஃபஸ்ட் 2. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு போர்ஷன்ஸில் இருக்குது. ஸோ மனப்பாடமும் நீங்கள் வந்து திருக்குறளும் ஃபுல்லாக படிக்கணும், அந்த யுகத்தின் பாடலும் படிக்கணும். அடுத்தது 12th தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் 2026 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3, நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா 1 2 3. இந்த 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா இயல் 1 எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிக்க விடக்கூடாது. இலக்கண தேர்ச்சிக்கொள்ள 3வது 4வது. பேஜ் நம்பர் 19 தமிழாக்கம் தருக பயிற்சியில் சொல்லிட்டு இருக்கேன். 4 மார்க்கில் கேட்கலாம். நயம்பாரடக 4 மார்க்கில் கேட்கலாம். நயம்பாரடக 11th ஸ்டாண்டர்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வந்தால் வரலாம். பேஜ் நம்பர் 19 குறிப்புகளை மறந்திருக்கும் கலைஞர்களின் பேர் அந்த மாதிரி கேட்பாங்க. கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. இது இயல் 1. அடுத்த மனப்பாடம் வந்து குறள், தண்டி அலங்காரம் பாடல், நெடுநல் வாடை பாடல் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ மனப்பாடம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்கணும். இயல் 2 2 மார்க் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின். சிறுவினா 2 3 4, நெடுவினா 1 3 4. ஸோ நெடுவினாவும் நீங்கள் படிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பேஜ் நம்பர் 40 மயங்கொலி சொற்கள் இயல் 2 நயம்பாரடக 4 மார்க்கில் கேட்கலாம். பேஜ் நம்பர் 41 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க 2 மார்க்கில் கேட்கலாம். கலை சொற்கள் 2 மார்க்கு. ஸோ எது 4 மார்க்கு 2 மார்க் கன்ஃபியூஸ் ஆகாதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா அணி, இந்த மனப்பாடம், இந்த சிறுவினா இதெல்லாம் 4 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலி சொற்கள் இந்த பயிற்சி எல்லாமே 2 மார்க்கு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா குருவினா திருக்குறள் கொஸ்டினும் இருக்குல்ல இயல் 2 அது. குருவினா வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். சிறுவினா வந்து 1 3 4, நெடுவினா 1 2. ஸோ நெடுவினா 2 தான் இருக்குது, ரெண்டுமே படிச்சிருங்க. அணி வந்து கேட்பாங்க நிரல் நிறை அணி, ஏகதேச உருவணி, பொருள் வேற்றுமேனி. பொருள் வேற்றுமேனி உங்களுக்கு வந்து புக்கில் பார்த்தா கிடைக்காது. இது நீங்கள் உங்களுடைய கைடோ ஏதோ வச்சு உங்கள் மிஸ்ஸு கூட கொடுத்துருப்பாங்க, கைட்லேயும் கூட இருக்கும். பொருள் வேற்றுமேனி கண்டுபிடிச்சி படிங்க, ஏன்னா பொருள் வேற்றுமேனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கும் சொல்லியாச்சு. நான் இப்போ சொல்கிற விஷயத்தில் எதுவுமே விடாமல் படிக்கணும், ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நம்பி போக முடியாது. பயிற்சி, மனப்பாடம், புணர்ச்சி விதி, பகுப்பதொருப்பக்கணம், அணி இதெல்லாம் நம்பி தான் போக முடியும். திணைத்துறை கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அணி படித்தாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்.
தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கிலீஷ் வந்துடும். நான் எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டேன்னு நினைக்கிறேன். பயாலஜி மட்டும் தான் 11th போடலை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th போடல, அண்டு ஆர்ட்ஸ் குரூப் போடல. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.